யார் இந்த வேலுநாச்சியார்? 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் அரச குடும்பத்துல பிறக்கிற ஒரு பெண் குழந்தை தான் இந்த வேலுநாச்சியார். இவங்க சின்ன வயசுல வெறும் இளவரசியா மட்டும் இல்லாம வாள்வீச்சு, சிலம்பம், குதிரை சவாரி, வில்வித்தை போன்ற பயிற்சி கலைகள் எல்லாத்தையுமே ரொம்பவே நல்லா பயின்று அதுல வெற்றியும் பெற்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்திலேயே நிறைய மொழிகள் பேசின ராணியும் இவங்க ஒருத்தவங்க தான். சின்ன வயசுல இருந்தே இந்த நாட்டை எப்படியாவது காப்பாத்திரணுன்ற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாவே இருந்துகிட்டே இருக்கு. இவங்க முத்து வடுகநாத தேவர் என்ற ஒரு மன்னரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் சிவகங்கையில இவங்க ராணியாவும் ஆகுறாங்க. கணவன் மனைவி இவங்க 2 பேருமே மக்களுக்கான நல்லாட்சியில ரொம்பவே நல்லா பணிபுரிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ நல்லா கணவனும் மனைவி நல்லாட்சி செஞ்சு வந்துட்டு இருந்த நேரத்துல 1772ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் சிவகங்கைக்கு போர் தொடுத்து வராங்க. அந்த போர்ல வேலுநாச்சியாரோட கணவர் வீர மரணம் அடைகிறாரு. வீர மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட நாடுமே பறி போயிடுச்சு. கணவனையும் இழந்துட்டாங்க, நாட்டையும் பறி கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க மனசை எந்த இடத்துலயுமே இழக்கவே இல்லை. வேலுநாச்சியார் அவங்க பொண்ணை கூட்டிட்டு உயிர் தப்பி வெளியேறி போயிட்டாங்க. பல வருஷத்துக்கு அவங்க தலைமறைவாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த தலைமறைவா வாழ்ந்துட்டு வரும்போதே அவங்க நிறைய படைகளை திரட்டுறாங்க போர் புரியறதுக்காக. அதுக்கு மருது பாண்டியர்கள் சகோதரர்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட ஆள் பலமும், அடுத்து திப்பு சுல்தானோட மகன் ஹைதர் அலி மன்னர் கிட்ட ஆயுத படையோட பலமும் இவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த படையெல்லாம் திரட்டினதுக்கு அப்புறம் போருக்கான நாள் வருது. அப்போ வேலுநாச்சியாரோட ரொம்பவே நம்பிக்கைக்குரிய வீரமங்கை தான் குயிலி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட உடல் முழுக்க எண்ணெயை ஊத்தி தீய வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் வச்சிருக்க ஆயுத படை குடோன்ல தீய வச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தையே வெடிச்சிடுறாங்க. இதனால எதிரிகளோட பலம் பெரும் அளவுல குறையிறத வேலுநாச்சியார் பாக்குறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி இவங்க படையோட போருக்கு போறாங்க. போர்ல கடுமையா போராடி 1780ஆம் ஆண்டு சிவகங்கை அரச மீண்டும் மீட்கிறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்று தன்னோட நாட்டை மீட்ட முதல் பெண் ராணி நம்மளோட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கே இந்த சிறப்பு சாரும். அப்புறம் இவங்க வழக்கம் போல அவங்களோட மக்களுக்கு நல்லாட்சி செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட ஆட்சியில மக்களோட வளர்ச்சியும் நாட்டோட வளர்ச்சியும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் நமக்கு என்ன சொல்ல வராங்க? நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவுதான் இழப்பு வந்தாலும் நம்மளோட நம்பிக்கை விடாம நம்ம போராடிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றியை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.